பார்த்தீங்கன்னா போட்ட வீடியோவில் 11 முட்டை நான் சொல்லியிருப்பேன். இந்த இதில் எப்படி குஞ்சு பொரிச்சிருக்கா இல்லை புறமாக தான் கிடைக்கும், அதுதான் பிரச்சனையாக இருக்குதுங்க இங்கே. சரி ஓகே, வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். எட்னாலும் கலர் நல்லா இருக்குல்ல, அதனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டச்சோட ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. ஒரு இது என்னது துளியோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவும் புறா முட்டை தான். 3 முட்டை வச்சுருக்குது. கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறேன். அதேமாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க புறா பற்றின அப்டேட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கான அப்டேட்ஸ் நம்ம புறா குண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதேமாரி கோழியோட அப்டேட்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெளிவாக எவ்வளோ அப்டேட்ஸ் என்ன எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா 11 முட்டை வச்சுருந்துச்சு. இன்றைக்கி போன வாரம் பார்த்திங்கன்னா போட்ட வீடியோவில் 11 முட்டை நான் சொல்லியிருப்பேன். இந்த இதில் எப்படி குஞ்சு பொரிச்சிருக்கா இல்லை பொரிக்கலையா இல்லை எப்படி முட்டை அப்படியே இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பாடுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, வாங்க நம்ம போயிட்டு புறா குண்டில் எப்படி இருக்கு என்னென்னு பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:10 மேலே ஆகுது. எல்லா புறாவுமே உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரண்ட்டு கம்பத்துலேயும் பார்த்திங்கன்னா கரண்ட்டு கம்பத்தில் ஒரு புறா இருக்குங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு உள்ளே இருக்க புறாவெல்லாம் பார்க்கலாம். எல்லாமே உள்ளதாக இருக்கும் அப்படின்னா எல்லா புறா உள்ளதாக இருக்கா, ஒரு புறா மிஸ் ஆகாது, எல்லா புறா உள்ளதாக இருக்குது. மக்களே சிக் பார்த்திங்கன்னா பொரிச்சிருக்கு, குஞ்சு பொரிச்சிருக்குங்க. 2-3 ஜோடி பக்கம் குஞ்சு பொரிச்சிச்சு. பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்மளோட புறா தான். இந்த பக்கம் ட்ராக்கில் இருக்குங்களா. நான் ஆப்பிள் பாக்ஸ் வாங்கலான்னு சொன்னேன், இன்னும் அந்த வாரமே முடிஞ்சு போச்சு, இன்னும் நான் வாங்கலை. பார்த்திங்களா, வாங்கிடலாம், கூடிய சீக்கிரத்தில் வாங்கணும். இங்கே ஆப்பிள் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிடைக்காது, சொல்லி வச்சோம்னா தான் கிடைக்கும். அதுதான் பிரச்சனையாக இருக்குதுங்க இங்கே. சரி ஓகே, வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிற புறா இவ்வளோ தான். வெளியே பார்த்திங்கன்னா 3 புறா மட்டும்தான் நிற்கிது. மற்ற எல்லா புறாவும் உள்ளே தான் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட புறா தான். பார்த்திங்கன்னா அங்கே பாரு சிக்கு வச்சுருக்கு. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் புறா அது. ஃபேவரட்னாலும் கலர் நல்லா இருக்குல்ல, அதனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கீழேயும் பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே ஒருத்தனா வெளியே போயிடுவானுங்க. இன்னும் இங்கே ஒரு சிக்கு பார்த்திங்கன்னா சிக்கு பொரிச்சிருக்கு, பிளாக் கலர். சரி ஓகேங்க, 1 by 1 நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். சரி ஓகே, அதுக்கு இப்போ எல்லாம் வெளியே போகணும். இவனுங்கெல்லாம் சட்டாறு புட்டார்ந்து கிடப்பானுங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ கிளம்பிட்டானுங்க வெளியே. சரி 1 by 1 உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ராக்கை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வேணால் நம்ம அந்த ட்ராக் பார்த்துக்கலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2 சிக் பொரிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா முட்டையோடு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிக் பெருசாகிருச்சுங்க. நம்ம வீடியோ ஷூட் முடிச்சு அடுத்த நாளே குஞ்சு பொரிச்சிச்சின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா டச்சோட ஆயிடுச்சுன்னு பார்த்திங்களா. ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குங்க. இன்னும் ரக்க வரல, பட் ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்குங்க. தென் இது பார்த்திங்கன்னா இன்னும் முட்டையோட தான் படுத்துருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குஞ்சு பொரிச்சிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 முட்டை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பட் ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து இங்கெல்லாம் முட்டை இருந்துச்சு, பட் முட்டையெல்லாம் காணோம். பார்த்திங்களா, நல்லா தள்ளி விட்டு உடச்சிருப்பாங்க. அவ்வளோதாங்க. இங்கே ஒரு குஞ்சு, இங்கே ஒரு முட்டை, இங்கே ஒரு குஞ்சு, மொத்தம் 3 குஞ்சு 2 முட்டை இருக்குங்க. அதுக்கடுத்து அந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை இப்போ தான் வச்சிருக்கு. சரி ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் குஞ்சு பொரிச்சிருக்கு. தென் அதுக்கு அடுத்தது கீழெல்லாம் இதுவும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த முட்டை இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு. பிளாக்கு பார்த்திங்கன்னா குஞ்சு பொரிச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முட்டையில் படுத்துருக்கு. இங்கே இது என்ன முட்டை, இது என்ன முட்டை துணுண்டு, இந்த என்ன முட்டை துளிவாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு குஞ்சு செத்து இருக்குது. இப்படி செத்துச்சு.
எப்படியோ ஒன்று ஒரு குஞ்சு பார்த்திங்கன்னா செத்துருச்சு. அதை நம்ம இப்போ எடுத்தாகணும். பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதா, குஞ்சு செத்துருச்சு. இது என்னது துளியோன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவும் புறா முட்டை தான். 3 முட்டை வச்சுருக்குது. இதில் குட்டியும் இருக்குதுங்க இந்த முட்டை. ஆக்சுவலாக முட்டையோட சைஸ் அது பார்த்தீங்கன்னா தெரியுதா சைஸ். பட் இதோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஒட்டுன்னு இருக்குது. ரொம்பவும் குட்டியும் இருக்குங்க அந்த முட்டை. என்னாச்சுன்னு தெரில. இது ஓகே, எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இதே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அதிலே வச்சுட்டேன். 3 முட்டையாக இருக்குது. 2 முட்டை. இந்த குஞ்சு அதுக்குள்ளே தச்சோடாயிருச்சு. நம்ம பார்த்த குஞ்சு தான். குஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ பெருசாகிருச்சுங்க. ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது. ஓகே. தென் மேலே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா குஞ்சு வச்சுருக்கு. இவ்வளோ தாங்க இருக்குது நம்மகிட்ட. இப்போ பார்த்திங்கன்னா கீழேயும் முட்டை தான் இருக்குது, அங்கேயும் அப்படியே தான் இருக்குது முட்டை. இன்னும் இது பொரிக்கலை. பார்த்திங்கன்னா 2 முட்டை இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து குஞ்சு பொரிச்சு வர்றதை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை ஷேக் ஆகுதா? ஆக்சுவலாக தெரியுதா? தெரியுதா என்னன்னு உங்களுக்கு எனக்கு தெரியலை. பட் பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா முட்டை விட்டு வெளியே வரப்போகுது உடைஞ்சு. சரி ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குஞ்சு இருக்குது நம்மளுக்கு. பட் தென் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கு, பிளாக் கலர் சிக்கு. அப்புறம் அவ்வளோதாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கு இருக்குது. தென் அங்கே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு இருக்குது. சிக்கு பொரிச்சது மட்டும் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 குஞ்சு இருக்குங்க. 6 ஜோடி. அதெல்லாம் ஒவ்வொரு குஞ்சு தான் பொரிச்சிருக்கு ஒவ்வொன்று. இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 குஞ்சு பொரிச்சிருக்குது. முட்டை வச்சதில் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 முட்டை வச்சுருக்குது. புதுசாக நம்மளதை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முட்டை வச்சுருக்காங்க. பார்த்தா நான் 11 சொல்லியிருப்பேன். இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா 2 பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கு. சரி ஓகே, அவ்வளோதாங்க நம்ம குண்டோட அப்டேட்டுங்கிறது இவ்வளோ தான் இருக்குது, பெருசாக இல்லை. சரி, ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம புறா குண்டோட அப்டேட்ஸ் அவ்வளோதான். தென் நம்ம கோழியோட அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இதுவும் இல்லை, அதிகமாக இல்லை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கோழி காட்டுறதுக்கு கூட கோழி இப்போ ஏரியா நம்ம இந்த இதுக்குள்ளே இல்லை. பட் எல்லாமே காட்டுக்குள்ளே மேய போயிடுச்சாட்ருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன குஞ்சுக்கு தான் மேய்ஞ்சிட்ருக்குங்க. பெரிய புறாலாம் பெரிய கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் மேயருக்கு போயிடுச்சுங்க. அது இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபுல்லாக நம்ம காடு தான். நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக போய் மேய்ங்க, எங்கே வேணால் போய் மேய்ச்சிக்கும். அந்த பிரச்சனைங்கிறதே இது இருக்காதுங்க. ஏன்னா நம்மளது தோட்டமே 2 தோட்டம் தான். நம்ம ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு தோட்டம் இருக்குது, நம்ம தோட்டம் ஒன்று இருக்குங்க. அப்புறம் இந்த பக்கமெல்லாம் பிரச்சனையே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாதனால கோழியெல்லாம் பிரச்சனையே இல்லை. அது பாட்டுக்கும் எங்கெங்கே மேயணுமோ அங்கங்கே எல்லா பக்கமும் மேய்ஞ்சிக்கும். அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்குது. இந்த புறாவோட அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி புறா வேணும்னு கேட்குறீங்க, எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் பண்ணுன்னா அது நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் பண்ணிட்டு. ஆனால் ரொம்ப லாங்காக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க. ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அந்த சிக்கெல்லாம் எடுத்து பார்சல் போட்டு கொடுத்து விடும்போது ஒரு போகிறக்கே 3 hours 4 hours ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது சேஃபாக போய் சேருமாங்கிறது எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான், ஏன்னா நம்மளோட கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கணும். அதனால தான். தென் பார்த்திங்கன்னா ஈரோடுக்கு முன்னாடி, ஏன்னா ஈரோட்டிலேருந்து நம்ம சத்தியமங்கலம், அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் புளியம்பட்டி, அவனாசி, திருப்பூர், இது எனக்கு ஓகேங்க, பிரச்சனையே இல்லை. நான் பார்த்திங்கன்னா அது பஸ்ஸில் கொடுத்துட்டாலும் சரி, இல்லை பைக்கில் கொண்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனையும் இல்லை. இல்லை நீங்களே வந்தீங்கனாலும் வாங்கிட்டு போயிடலாம். பட் ரொம்ப லாங்காக இருக்கிறதெல்லாம் நான் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான்.
அதனால் அது என்னென்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அது டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே நம்ம அதுக்கான என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பேசி டிஸ்கஷன் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். சரி, ஓகேங்க. இன்னொரு நாளே செஞ்சுக்கேன். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் தொடர்ந்து இந்த அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். சரி, ஓகேங்க. இன்னொரு நாளே செய்யுங்க. இத்தனை விடைபெறுது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சிட்டு இருங்க. சிரிப்படுத்த முக்கியம். எப்பவும் சிரிச்சிட்டு இருங்க. சரி, ஓகேங்க. டாடா, பாய்.